எந்த மாதிரி ப்ராப்ளம் ஒர்க் சால்விங் அப்படின்னு சொன்னேன். அந்த எந்த மாதிரி ப்ராப்ளத்தை வந்து நம்ம வந்து எடுத்து சால்வ் பண்ணலாம், அந்த ப்ராப்ளம் ஒர்க் சால்விங்க்கு யார் யார்கிட்ட கஸ்டமர்கிட்ட எப்படியெல்லாம் ரிவ்யூ வாங்கணும், அந்த ரிவ்யூவை பேஸ் பண்ணி நம்ம எப்படி ஒர்க் பண்ண போறோம். ஸோ அதெல்லாத்தையும் நமக்கு சொல்லித்தரது தான் நம்ம வந்து வாத்வானி ஃபவுண்டேஷன் வச்சிருக்கோம். ஸோ இதுதான் நம்மளோட ஓவரால் ஐடியா இருக்கு என்ஐஎஸ்பிக்கு. ஸோ நம்மள்ட்ட ஒரு பொட்டன்ஷியல் ஐடியாவோட டைரக்டா வந்தீங்கன்னா நம்ம டிகிரி பண்ணிக்கிட்டே இருக்கும் போதே நம்மளோட இன்குபேட்டர் மூலமா என்ன பண்ண போறோம், நம்மளோட ஐடியாவை அலுமினியும் பண்ணலாம், ஸ்டூடெண்ட்ஸும் பண்ணலாம். அவங்க வந்து அவங்க ஐடியாவையும் சேர்த்து டெவலப் பண்ணிக்கிட்டே வரோம். எப்படினாலும் நம்ம படிக்க வந்திருக்கிறது எதுக்காக வந்திருக்கோம், நம்ம ஏர்ன் பண்றதுக்காக, சொசைட்டில நம்மளோட ஷேரை எடுத்துக்கிறதுக்காக. நான் சில ஆக்டிவிட்டியில வந்து சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்றேன். அது மூலமா சொசைட்டில இருந்து எனக்கு ட்ரெஸ் வேணும், சொசைட்டில இருந்து எனக்கு வெஹிக்கிள் வேணும், சொசைட்டில இருந்து எனக்கு வெஹிக்கிளுக்கு ஃபியூயல் வேணும். ஸோ அந்த ஆக்டிவிட்டிக்கெல்லாம் நம்ம எடுத்துக்கிறதுக்காக ஏர்ன் பண்றதுக்காக வந்திருக்கோம். ஸோ அந்த ஏர்ன் பண்ற ஆக்டிவிட்டியை நம்ம என்ன ஆக்டிவிட்டியா மாற்ற போறோம், பிஸ்னஸா பண்ண போறோம். அந்த பிஸ்னஸ்லயும் என்ன மாதிரி பிஸ்னஸ் நம்ம பண்ண போறோம், டெக்னாலஜி பிஸ்னஸ், டெக்னாலஜி பேஸ்டு ப்ராடக்ட் பிஸ்னஸ். ஸோ நம்ம ஒரு இட்லி கடை வைக்கிறது, தோசை கடை வைக்கிறது அந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணாம, மாவு வாங்கி விற்கிற நாம நமக்கு தெரிகிற இன்ஜினியரிங் டெக்னாலஜியோட சேர்ந்து வி ஆர் கோயிங் டு டூ த பிஸ்னஸ். அதுக்கு எப்படி கஸ்டமரை அப்ரோச் பண்றது, எப்படி நம்மளோட ப்ராடக்ட் ஆர்என்டி அப்படின்றதும் ப்ராடக்டை டெவலப் பண்றதும் நம்மளோட லேப் ஆக்டிவிட்டீஸ்ல ரெகுலர் ஒர்க்லயே நம்ம வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா லேர்ன் பண்ணிடுவோம். நமக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படுற ஸ்கில்ஸ் என்ன, கஸ்டமரோட நீடை கரெக்டா நம்ம வந்து அனலைஸ் பண்ணியிருக்கோமா. இப்போ பார்த்தோம்னா நம்ம எப்படி இந்த ஒரு ப்ராடக்ட் பண்ணியிருக்கேன், இந்த ப்ராடக்டை எப்படி அட்வர்டைஸ் பண்றது, யார்கிட்ட கொண்டு போய் அட்வர்டைஸ் பண்றது, யாரோட கொலாபரேட் பண்ணி அட்வர்டைஸ் பண்றது. ஸோ இந்த அட்வர்டைஸ் பண்றதுனால எனக்கு வேணுன்றவங்கள மார்க்கெட்ல ரீச் ஆகுதா, எனக்கு வேணுன்ற அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதா. ஸோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம் நம்ம பழக வேண்டியிருக்கு. அது தவிர எப்படி நம்ம ப்ராடக்ட்டுக்கு காஸ்ட் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்றது, என்னோட ப்ரொடக்ஷனுக்கு ஓவராலாக நான் பண்ண ஆர்என்டிக்கு இனிமேலுக்கு எனக்கு வேணுன்ற ப்ராஃபிட்டுக்கு இன்னும் இந்த இதுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்றதுக்கு இந்த மாதிரியான எல்லாத்துக்கும் சேர்த்து எவ்வளோ அமௌண்ட்டு ஐ ஹாவ் டு ஃபிக்ஸ் அஸ் அ மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ். ஸோ இந்த மாதிரி அட்வைஸ். அப்புறம் கம்பெனியாக ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இன்குபேஷன் சென்டர் மூலமாக வி ஆர் கோயிங் டு எனேபிள் ஃபார் யூ. சார் என்கிட்ட ஐடியா பொட்டன்ஷியல் ஐடியா இல்லை சார், இது ப்ராப்ளம் ஒர்க் சால்விங்காக எனக்கு தெரியல அப்படின்னா என்ன பண்ண போகிறோம், நம்மளோட என்டர்பிரனர் டெவலப்மெண்ட் செல் மூலமாகவும் இனோவேஷன் கவுன்சில் மூலமாகவும் நிறைய ஐடியா கேம்ப்ஸ்குள்ளே நம்ம போக போகிறோம். இந்த மாதிரி நிறைய மீட்டிங்ஸ் நம்ம வந்து காலேஜ் ஆரம்பித்த உடனே நிறைய கேம்பஸில் நடக்கும். அந்த மீட்டிங்ஸில் அவங்கள வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு எல்லோ கலர் பேப்பர், ஸ்டிக் பேப்பர் கொடுத்துருவோம், க்ரீன் கலர், ஆரஞ்சு கலர். ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன மாதிரி கஸ்டமருக்கு எந்த ப்ராடக்ட் பண்ண போகிறோம், ஸோ அப்போ எந்த கஸ்டமருக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் தேவைப்படுது, அந்த கஸ்டமரோட செக்மெண்ட்டை நம்ம எடுத்துக்கலான்ற மாதிரி நிறைய ஆக்டிவிட்டி பண்ணி ஐடியா கேம்ப் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஐடியா கேம்ப் மூலமாக நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டதையும் நம்மளோட இன்ஜினியரிங் நாலேஜையும் சேர்த்து வி ஆர் கோயிங் டு மேக் எ ப்ரோட்டோடைப். ப்ரோட்டோடைப்ன்றது எடுத்த உடனே சார் என்னோட ப்ராஜெக்ட் ஒர்க் ஆகுமா அப்படின்லாம் கேட்க வேணாம். ஒரு பேப்பரில் வரைஞ்சிட்டோம்னா அதுதான் ப்ரோட்டோடைப் ஆர் டெக்னாலஜி ரெடினஸ் லெவல் 1 அப்படின்னு சொல்கிறோம். வெறுமன ஐடியாவை மட்டும் இருந்துச்சுன்னா டெக்னாலஜி ரெடினஸ் லெவல் 0 அப்படின்னு சொல்கிறோம். டெக்னாலஜி ரெடினஸ் லெவல் 0ன்னு சொல்கிறோம். நான் அதை ஒரு பேப்பரில் வரைஞ்சிட்டேன்னா அந்த பேப்பரில் வரைஞ்சதை தான் நாங்கள் என்னன்னு சொல்ல போகிறோம், டெக்னாலஜி ரெடினஸ் லெவல் 1 அப்படின்னு சொல்ல போகிறோம். டெக்னாலஜி ரெடினஸ் லெவல் 1. சார் பேப்பரில் வரைஞ்சதை என்னால் ஒரு சின்ன எக்ஸ்பிரிமெண்ட்டாக செய்ய முடியும், என்னோட லேபில் ஆர் என்னோட சிஸ்டத்தில் கம்ப்யூட்டரில் ஒரு மாடலாக காட்ட முடியும், இல்லாட்டி வெறும் தெர்மோகூலை வச்சுக்கிட்டு ஒரு கார்ட்போர்டை வச்சுக்கிட்டு என்னால் அதை வந்து ஒரு ஆக்டிவிட்டியாக கொண்டு வர முடியும், அப்படி கொண்டு வர முடிஞ்சிச்சுன்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம், டெக்னாலஜி ரெடினஸ் லெவல் 2 அப்படின்னு சொல்ல போகிறோம். டெக்னாலஜி ரெடினஸ் லெவல் 2 அப்படின்னு சொல்ல போகிறோம். டெக்னாலஜி ரெடினஸ் லெவல் 2. இந்த டெக்னாலஜி ரெடினஸ் லெவல்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே சார், அது எங்கே இருக்குது, எதில் வந்து நம்ம டெக்னாலஜி ரெடினஸ் லெவலை பார்க்கலாம். நம்ம எல்லாத்துக்கும் கைட் பண்ணுறதுக்கு இருக்கிறது MOE அப்படின்னு சொன்னேன். அந்த MOE அப்படின்றதோட வெப்சைட் பார்த்தோம்னா நமக்கு அந்த வெப்சைட்டில் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் என்னோட வியூவை சேஞ்ச் பண்ணுறேன்.
ஸோ இதுதான் நம்மளோட டெக்னாலஜி ரெடினஸ் லெவல் அப்படின்னு சொல்கிறோம். இது எங்கேருந்து எடுத்துருக்கோம்னா கூகுளில் போய் எம்ஓஇ இல்லாட்டி எம்ஹெச்ஆர்டி அப்படின்னு அடிச்சிங்கன்னா நமக்கு எம்ஓஇ மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனோட இனோவேஷன் கவுன்சிலோட வெப்சைட் ஓப்பன் ஆகும். mic.gov.in mic.gov.in. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான். இதுதான் நமக்கு இருக்கிற பெரிய ஆக்டிவிட்டி. ஏஐசிடியோட சேர்ந்து நமக்கு ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் ஆக்டிவிட்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது மூலமா பல மினிஸ்ட்ரியில இருக்க, இந்தியாவில் இருக்கிற எல்லா மினிஸ்ட்ரியில இருந்தும் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. அதை ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்து என்ன பண்ண போறோம், சால்வ் பண்ண போறோம். நம்ம இப்போ சொன்ன மாதிரி டெக்னாலஜி ரெடினஸ் லெவல் 1, 2, 3ல சால்வ் பண்ணி அவங்களுக்கு வந்து சப்மிட் பண்ணுவோம். இந்த மாதிரி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சோல்ஜர் வந்து பணியில மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்கள பத்தி இன்ஃபர்மேஷன் எடுக்க முடியல, கம்யூனிகேஷன் பண்ண முடியல. அப்போ சோல்ஜருக்கு ஒரு ஸ்ட்ராப் பண்ணலாம்னு சொல்லி லாஸ்ட் இயர் நம்ம வந்து ஒரு பிச் பண்ணோம். அப்போ வந்து சோல்ஜரோட பாடியோட எல்லா டீட்டெயில்ஸையும், அவங்களோட டெம்பரேச்சர், அவங்க ப்ரீத்திங் கண்டிஷன், எவ்வளோ நேரமாக அவங்க வந்து அசைகிறாங்களா அசையாமல் இருக்காங்களா, இந்த மாதிரியான எல்லா ஆக்டிவிட்டியையும் நம்ம வந்து வேரியஸ் நெட்வொர்க் மூலமாக நம்மளோட சர்வருக்கு அந்த டீட்டெயில்ஸ் வர மாதிரி ஒரு ப்ரோட்டோடைப் செஞ்சோம். அதை வந்து பிச் பண்ணோம். இந்த மாதிரி ஒவ்வொரு மினிஸ்ட்ரியில இருந்தும் அவங்க என்ன ப்ராப்ளம்ன்றதை கொடுப்பாங்க. அந்த ப்ராப்ளமை பேஸ் பண்ணி நம்மளால என்ன சொல்யூஷன் கொடுக்க முடியும், நம்மள்ட்ட இருக்கிற இன்ஜினியரிங் நாலேஜை வச்சுக்கிட்டு, நம்மள்ட்ட இருக்கிற ட்ரெடிஷ்னல் நாலேஜை வச்சுக்கிட்டு என்ன மாதிரி சொல்யூஷன் கொடுக்க முடியுன்றதை பிச் பண்ணுவோம். அதில் எதெல்லாம் அவங்களுக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் ஆகும், ஆர் இந்த ப்ராஜெக்ட் நம்மளோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் நம்மளை வந்து அங்கே வந்து கூப்பிட்டு ஒரு பெரிய ஃபோரத்தில் பிரைம் மினிஸ்டரும் வருவாங்க. எல்லாரும் வந்து அந்த ப்ராஜெக்டை செய்ய விட்டு ஒரு 3 days ஹேக்கத்தான் ஃபுல்லாக டே அண்ட் நைட் உட்காந்து அந்த ப்ராஜெக்டை செய்வோம். செஞ்சு அதில் வின் பண்ணுறவங்களுக்கு உடனே ஒரு ஃபண்ட் ஆர் கிராண்ட்டு, போன தடவை வந்து 10 lakhs வரைக்கும் கிராண்ட் கொடுத்தாங்க. ஸோ அந்த கிராண்ட் மூலமாக அவங்க வந்து அடுத்த லெவலுக்கு அந்த ப்ராடக்டை கொண்டு போகிறதுக்கும், அவங்களுக்கு ஐபிஆர் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் வாங்கிட்டு அந்த ப்ராடக்டை அவங்க வந்து பிஸ்னஸாக பண்ணுறதுக்கும் உரிய ஆக்டிவிட்டீஸை வந்து எனேபிள் பண்ணி கொடுக்குறாங்க. அதுதான் இந்த ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான். ஸோ எம்ஓஇன்றது மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், அதில் இனோவேஷன் கவுன்சிலோட ஆக்டிவிட்டியில் தான் நம்ம இருக்கோம். ஸோ இது தவிர நேஷ்னல் இனோவேஷன் கான்டெஸ்ட் நடத்துகிறாங்க. இதில் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளோட ஓன் ஐடியாவை, சப்மிட் யுவர் ஐடியா, ப்ரோட்டோடைப், ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட், இது எல்லாத்தையும் நம்ம வந்து இது பண்ண சொல்லுவாங்க. ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட்ன்றது நம்ம பேப்பர்லேயோ இல்லாட்டி தெர்மோகுல்லையோ ஒர்க் பண்ணுற மாதிரி வச்சுருந்தோம்னா அதை தான் வந்து ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் அப்படின்னு சொல்ல போகிறோம். இது வழியாக உள்ளே வருது சார், இது வழியாக வெளியே வரப்போகுது, இந்த ஆக்டிவிட்டி நடக்க போகுது, இதனால இந்த கஸ்டமருக்கு தேவையான ப்ராப்ளம் சால்வ் ஆகுது. ப்ரோட்டோடைப் அப்படின்னா என்னன்னா, நம்ம அதை ஒர்க்கிங் மாடலாக சின்ன லெவலில் ஒரு எல்இடி எரியிற மாதிரியோ இல்லாட்டி டோர் ஓப்பன் க்ளோஸ் ஆகிற மாதிரியோ ஒரு சின்ன மாடலாக பண்ணியிருந்தோம்னா அதை தான் ப்ரோட்டோடைப்னு சொல்கிறோம். அந்த ப்ரோட்டோடைப்பை தான் என்ன பண்ண சொல்லி கேட்குறோம், டெக்னாலஜி ரெடினஸ் லெவலோட ரெடி பண்ண சொல்கிறோம். இந்த டிஆர்எல் டெக்னாலஜி ரெடினஸ் லெவல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டிஆர்எல் லெவல் 0னா ஐடியா மட்டும் இருந்துச்சுன்னா அதை வந்து டெக்னாலஜி ரெடினஸ் லெவல் 0 அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சின்ன பேசிக் ரிசர்ச் பண்ணி அதை பேப்பர்லேயோ நம்மளால் அந்த ஐடியாவை வந்து ஃபுல்லாக நம்மளால் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அதை வந்து டெக்னாலஜி ரெடினஸ் லெவல் 1ன்னு சொல்கிறோம். என்ன மாதிரி சால்வ் பண்ண போகிறோம், ஒய்ஃபை சிக்னல் வாங்க போகிறேன், அது மூலமாக நான் வந்து டேட்டாவை வந்து ஒரு மொபைல்லேருந்து இன்னொரு மொபைலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன் அப்படின்ற ஃபார்முலேஷன் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அதை தான் டெக்னாலஜி ரெடினஸ் லெவல் 2 அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணி அதை நம்ம ஒரு லேப்ல ஒரு டெஸ்டிங்க்கு பண்ண முடிஞ்சிச்சுன்னா, ஒரு சின்ன லெவல்ல ஒரு இன்புட் அவுட்புட் வாங்க முடிஞ்சிச்சுன்னா அதை தான் ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட்ல கொண்டு வரோம். அதை ஒரு சின்ன லெவல்ல ப்ரோட்டோடைப்பா பண்ணணும்னா நம்ம வந்து லேப் லெவல்லையோ இல்லாட்டி 1 or 2 கஸ்டமர்ஸ்ட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி வச்சுருந்தோம்னா அதை தான் அக்லி ப்ரோட்டோடைப் ஆர் டெக்னாலஜி ரெடினஸ் லெவல் 4 அப்படின்னு சொல்கிறோம். அது தவிர கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போய் லாஸ்ட் லெவலில் பார்த்தோம்னா ஃபுல்லி கமர்ஷியல் அப்ளிகேஷன். உடனே இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம லான்ச் பண்ணலாம். லான்ச் பண்ணால் பிஸ்னஸ் நடக்கும். ஆல் ஓவர் இந்தியா ஆர் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஆர் ஆல் ஓவர் நாமக்கல் இந்த பிஸ்னஸ் நடக்க போகுது அப்படின்ற கண்டிஷனுக்கு கொண்டு வந்தோம்னா அதை தான் டெக்னாலஜி ரெடினஸ் லெவல் 9. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டி பண்ணி டெக்னாலஜி ரெடினஸ் லெவல் 9க்கு நிறைய ப்ராடக்ட்ஸை கொண்டு வர சொல்கிறாங்க. நம்ம அதுக்குரிய ஆக்டிவிட்டியில் தான் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் லாஸ்ட் டைம் பேசும்போதே சொல்லியிருந்தோம்,
நம்மளோட அபுதாஹிர் அப்படின்ற சீனியர் அண்ணா வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவர் தான் நமக்கு பிச்சிங் அப்போ வந்திருந்தாரு. பிச்சிங் அப்ப அபுதாஹிர் தானே வந்திருந்தாரு. யாராச்சும் எஸ் நோ சொல்ல முடியுமா? ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு பிச்சிங் ஐஐசில இருந்து ஒரு பிச்சிங் நடத்துனாங்களா? Dear students, if you can remember, you can tell. Otherwise, you can tell that no sir, no idea. Anything you have to answer. Okay, I'm getting some yes answer. தெரியாது சார். ஓகே, எல்லாம் chat boxல தான் வருது உங்களுக்கு. எஸ் சார். ஓகே 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 ஓகே. நம்மளோட அபுதாஹிர்னு ஒரு சீனியர் இருந்தாங்க. அவங்க தான் நமக்கு பிச்சிங்க்கு ஹவு டு பிச் ஃபார் வேரியஸ் கான்டெஸ்ட் அப்படின்றத நமக்கு சொன்னாங்க. ஸோ அந்த பிச்சிங்க்கு அவர் எப்படி வந்தார், அவரோட இது ஆக்டிவிட்டீஸ்லாம் எப்படி இருந்தது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு ஸ்லைடு பார்த்துருவோம். ஸோ அப்படிதான் நம்ம காலேஜோட விஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காக இந்த காலேஜில் என்ன மாதிரி உங்களை வந்து மோல்ட் பண்ண போகிறோம், கேஎஸ்ஆர் ஐஇடியில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க, அதில் நாங்கள் என்னென்ன உங்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்றதுல உங்களுக்கு விஷன் வச்சுருக்கோம். அதில் டு பிகம் எ குளோபலி ரெகக்னைஸ்டு இன்ஸ்டிடியூஷன் இன் இன்ஜினியரிங் எஜுகேஷன். ஸோ இன்ஜினியரிங் எஜுகேஷனில் குளோபலி ரெகக்னைஸ்டு இன்ஸ்டிடியூஷனாக மாறும். ஸோ அது மூலமாக உங்களுக்கு குளோபல் லெவலில் இருக்கிற எல்லா ப்ராப்ளத்தையும் எல்லா ஆக்டிவிட்டியும் உங்களுக்கு கொண்டு வர போகிறோம். ஸோ அதே மாதிரி ரிசர்ச் உங்களை வந்து வேரியஸ் ரிசர்ச்சில் ஆக்டிவிட்டியில் எனேபிள் பண்ண போகிறோம் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப். ஸோ இதுதான் நம்மளோட விஷன் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ ஆண்டர்பிரினர்ஷிப்ன்றது நம்ம காலேஜோட விஷன் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிறது. இந்த அபுதாஹிர் பார்த்தீங்கன்னா அவர் 2017 பாஸ்ட் அவுட்டு. அவர் பார்த்தீங்கன்னா விப்ரோவில் ஒரு பிளேஸ்மெண்ட் ஆஃபர் வச்சுருந்தாரு. நீட்டாக வந்து போய் 6 lakhs பெர் ஆனம் வாங்கிட்டு ஒரு கம்பெனியில் ஏசி ஹாலில் ஒர்க் பண்ணலாம். இல்லாட்டி அதே 6.5 lakhs வாங்கிட்டு அவரோட ப்ராடக்டை ஓன் ப்ராடக்டை ஹி கேன் டெவலப் இன் எ இன்குபேஷன் சென்டர். ஒரு இன்குபேஷன் சென்டரில் அவரோட ப்ராடக்டை டெவலப் பண்ணலாம். அவர் ரிஸ்க் எடுத்து நான் வந்து ஸ்டார்ட் அப்பாக போகிறேன், என்னோட ப்ராடக்டை இன்குபேட் பண்ணுறேன் அப்படின்னு போனார். இப்போ கம்பெனியில் போயிருந்தாருன்னா இன்னைக்கு வந்து 6 lakhsலேருந்து 10 lakhs வரைக்கும் ஹி மே கம் அப். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஸ்டார்ட் அப்பாக போனதுனால 6 lakhs per annumக்கு ஸ்டார்ட் பண்ண அவரோட ப்ராடக்ட்டு இன்னைக்கு அவரோட ரிசர்ச் வந்து 5 lakhs ஃபண்ட் வச்சிருக்காரு. அவரோட டோட்டல் கம்பெனியோட ஒர்த் வந்து பார்த்தீங்கன்னா 5 crores. டிஎஸ்டியோட வேல்யூ படி பார்த்தோம்னா அவரோட கம்பெனியோட ஒர்த் பார்த்தோம்னா 5 crores கம்பெனி ஆக்கிட்டாரு. இப்போ அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு 10 peoples வந்து எம்ப்ளாயியாக வச்சு ஹீ இஸ் ப்ரொவைடிங் ஜாப் ஃபார் தம். அவங்களுக்கு he is able to give the salary. ஸோ அவரோட ஆக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காருன்னா விஷுவலி சேலஞ்சு பீப்புளுக்காக டிவைசஸ் செஞ்சு கொடுக்கறது. லிப்போ கியூப் ஃபேஸ்புக்லேயும் கொஞ்சம் போய் பாருங்க. லிப்போ கியூப் லிங்க்டின் எல்லாத்துலேயுமே அவரோட ஆக்டிவிட்டி இருக்கும். ஸோ அது மூலமாக அவரை ரீச் பண்ணலாம். பேட்டன் அவரோட ஐடியாவுக்கு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் வாங்கியிருக்காரு. இங்கே நிறைய ஒர்க் ஷாப்ஸ் நம்ம காலேஜில் அட்ரினோ, ராஸ்பெரி பை, பைத்தான் ப்ரோக்ராமிங் இதில் நிறைய ஒர்க் ஷாப்ஸ் எடுத்தார். அந்த ஒர்க் ஷாப்ஸ் எடுக்க அவரோட நாலேஜ் வந்து அந்த போர்ட்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆச்சு. ஸோ அது மூலமாக ஒரு ஸ்டேஜில் ப்ராப்ளம்
நம்ம பிசிக்கலி சேலஞ்ச் இருக்கு ஒரு டிவைஸ் செய்யலாம் அப்படின்னு செய்ய ஆரம்பிச்சாரு. ஸோ அந்த டிவைஸ் தான் இப்போ வந்து கம்பெனியா லான்ச் ஆகி அவரோட கம்பெனியோட ஒர்த் வந்து 5 crores அவரோட கம்பெனியோட ஒர்த் வந்து எனேபிள் ஆயிருக்கு. நம்மளோட எம்எஸ்எம்இ இன்குபேட்டர்லயும் அலுமினியா வந்து he has pitched. நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸுக்கும் he given the internship and 2 of our students are working as a staff at his concern. ஸோ நம்ம இனோவேஷன் அப்படின்றது தான் நமக்கு முக்கியமான ஆக்டிவிட்டியா இருக்கு. ஸோ இனோவேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இனோவேஷன் இஸ் நத்திங் பட் இஃப் தேர் இஸ் வே டு டூ இட் பெட்டர் ஃபைண்ட் இட். ஸோ அதுதான் இனோவேஷனா இருக்கு. நம்ம செய்யற செயல் ஒரே செயலை எல்லாரும் செய்யற மாதிரி செய்யாம நம்மள்கிட்ட இருக்கிற கொஞ்சம் நாலேஜ் கொஞ்சம் அனாலிட்டிக்கல் மைண்டை வச்சுக்கிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டா செய்ய முடிஞ்சிச்சுன்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்ல போறோம், இனோவேஷன். அந்த இனோவேஷன்ல நம்ம என்ன கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்றோம்னா, இனோவேஷன்னா கிரியேட்டிவிட்டி, கொஞ்சம் டிஃப்ரெண்டா செய்யறது வேணும். அதோட சேர்த்து ஒரு கமர்ஷியலைசேஷன், ஒரு கமர்ஷியல் வேல்யூ இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்ல போறோம், இனோவேஷன் அப்படின்னு சொல்ல போறோம். அந்த கமர்ஷியல் வேல்யூவோட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னா தான் நமக்கு இனோவேஷன் அப்படின்றது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இனோவேஷன்ன்றது கிரியேட்டிவிட்டியா இருக்கணும், பிளஸ் ஒரு கமர்ஷியல் வேல்யூ, அதனால ஒரு ப்ராஃபிட் நமக்கு வரணும். அந்த ப்ராஃபிட் வர மாதிரி ஒரு செயலை செய்ய முடியும், ஒரு ப்ராடக்டை செய்ய முடியும், ஒரு ஆப் செய்ய முடியும் அப்படின்னா அதை தான் நம்ம வந்து இனோவேஷன் அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ இதுக்கு நம்ம ஒரு போர்டு வச்சு அந்த போர்டுல நம்மளோட பிளஸ் மைனஸ் எழுதி ஜோதிகா ராட்சசி மூவில பண்ற மாதிரி நம்மளால என்னென்ன மாதிரியான பிசினஸ் பண்ண முடியும்ன்றத we have to keep on working. ஸோ இதுக்கெல்லாம் எது ஹெல்ப் பண்ணும்னா, நென் வாத்வானி கோர்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணும். எப்படி அந்த பிசினஸை எனேபிள் பண்றது, நம்ம ஐடியாவை எப்படி இன்க்ரீஸ் பண்றது. ஸோ இதுல கான்டெஸ்ட்ல எல்லாம் போகும்போது நம்மளோட காலேஜ் நேமை எப்படி யூஸ் பண்ணணும்ன்றதை மட்டும் கிளியரா வச்சுக்கோங்க. நம்மளோட காலேஜ் நேம் வந்து K_S_R Institute for Engineering and Technology. ஸோ எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணும்போது இந்த ஃபுல் ஃபார்மவே மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்க. இதுல வந்து கே டாட்லாம் வைக்கக்கூடாது, ஸ்பேஸ் இல்லாமலும் கேஎஸ்ஆர் எழுதக்கூடாது. நம்மளோட காலேஜ் நேம் படி K_S_R Institute for Engineering and Technology. இன்குபேஷன் சென்டர்ன்றது நம்மளோட காலேஜ் நேமோட லாஸ்ட்ல இன்குபேஷன் சென்டர் அப்படின்றத எக்ஸ்ட்ரா எழுத போறோம். நம்ம எப்படி ஐடியாவை கிரியேட் பண்ண போறோம். ஸோ ஐடியாவை கிரியேட் பண்றதுக்கு நம்ம கிட்ட ஐடியா பேங்க் இருக்கணும். இந்த ஐடியா பேங்க் இருக்கிறதுக்கு யார் யார் வீட்டுல கொசு தொல்லை இருக்கு, யார் வீட்லயாச்சும் கொசு தொல்லை இருக்கா, கொசு இருக்குன்னா என்ன மாதிரியான ஆக்டிவிட்டி பண்றோம், கொசுவை எலிமினேட் பண்றதுக்கு நம்ம என்ன மாதிரி ஆக்டிவிட்டி பண்றோம். யாராச்சும் ஒருத்தர் வாலண்டியர். உங்க வீட்டுல கொசு mosquito problem, if you are coming across any mosquito problem, sir all out போடுறீங்க. வெரி குட் மா. வேற யாரு? அப்புறம் வந்து ஜன்னலுக்கு வந்து அந்த நெட் எல்லாம் போடுவோம் சார். ஓகே சார், ரெப்லண்ட் சார் போடுறீங்க. வெரி குட் சார். மஸ்கிட்டோ ஸ்ப்ரே பாடில நடக்கிற டியோரண்ட் இருக்கு சார். மஸ்கிட்டோ ரீவலண்ட். ஓகே வேறமா? மஸ்கிட்டோ ரீவலண்ட். வாட்டர்ல கேம்ப் ஃபயர் போட்டு வச்சா மஸ்கிட்டோ கம்மியாகும் சார். வர கேம்ப் ஃபயர் மாதிரி ஆக்டிவிட்டி பண்றீங்க. ஓகே கேண்டல் சார். கொசு சார் புகை சார், ஸ்மோக் போடுறாங்க. சிலர் வந்து வேப்ப இலைய வச்சு புகை போடுவாங்க. ஓகே, சோ இது மாதிரி நிறைய ஆக்டிவிட்டி இருக்கு. ஆஸ் ஏ இன்ஜினியரிங் நாங்க வந்து அதுலயும் பேசிக்கா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்ல இருந்ததுனால நாங்க எதுவும் பண்ண முடியுமா அப்படின்னு யோசித்ததுதான் ஒரு ஹண்டர் பேட் அப்படின்ற கம்பெனி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஹண்டர் பேட் பார்த்திருக்கீங்களா? இமேஜ் தெரியுதா? எஸ் சார். இந்த பேட் பார்த்திருக்கீங்களா? பாத்துருக்கேன் சார். யூஸ் பண்ணிருக்கீங்களா நிறைய பேரு? எஸ் சார். ஓகே, இப்போ கோல்ட்ல யார் யார் அஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர் படிச்சிருக்கீங்க? Anybody studied about unstable multi vibrator?
அஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர் என்னமா அப்படி ஒரு வார்த்தையா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே, இல்லாட்டி இனிமேல் நோ. ஓகே, ஒரு சின்ன ஒரு சர்க்யூட் தான், ரெண்டு டிரான்சிஸ்டரை வச்சுக்கிட்டு ஆல்டர்னேட்டா ஆன் ஆஃப் பண்றது தான் அந்த அஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த அஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டரை யூஸ் பண்ணி தான் இந்த ஹண்டர் பேட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. உள்ள வந்து ஒரு சின்ன பேட்டரியில இருந்து வர எலக்ட்ரிக் ஷாக்கை வந்து அந்த ரெண்டு சைடும் நெட் வச்சு அந்த நெட் மூலமா அந்த மஸ்கிட்டோ கம்மிங் அக்ராஸ் த நெட் அதுக்கு ஷாக் அடிக்கிற மாதிரி என்ன பண்ணிருக்கோம், இந்த ஹண்டர் பேட்டை வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த ஹண்டர் பேட்டை டிசைன் பண்ணிருக்காங்க. இதுல வேற என்ன இந்த ஹண்டர் கம்பெனி பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னொரு டிவைஸ் இருக்கு. இந்த டிவைஸ் யாரும் பார்த்திருக்கீங்களா? ஹண்டர் கம்பெனியோட இப்ப நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறது என்னது, ரிவர்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவோம். இனோவேஷனுக்கு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங் வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங். அதாவது முதல்ல ஒரு ப்ராடக்ட் எப்படி ஒர்க் ஆகுது, என்ன மாதிரி ஒர்க் ஆகுது, வாட் இஸ் த வேரியஸ் ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை தான் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்ல போறோம். ஒரு ப்ராடக்டை ஓபன் பண்ணியோ இல்லாட்டி அதோட ஒர்க்கிங் அனாலிசிஸ் பண்ணோம்னா அதை தான் ரிவர்ஸ் இன்ஜினியரிங். ஸோ நம்ம புது ப்ராடக்ட் லான்ச் பண்றதுக்கு இந்த மாதிரி ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணணும்னா, இப்ப மஸ்கிட்டோக்குன்றது எல்லா கஸ்டமரும் நிறைய மந்த்லி வந்து அவங்க வீட்டுல இருந்து ஒரு 500 rupees கிட்ட ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. 200 rupees இருந்து 500 rupees வரைக்கும் மந்த்லி தே ஆர் ஸ்பெண்டிங். அப்பனா இது ஒரு ப்ராப்ளம் ஒர்த் சால்விங். எல்லா கஸ்டமரும் இது மாதிரி எத்தனை கஸ்டமர் இருக்காங்க, எல்லாருமே கஸ்டமர் தான். மஸ்கிட்டோ இல்லாத இடமே இல்லைன்ற மாதிரி இருக்கு. ஸோ அப்பனா இது ஒரு ப்ராப்ளம் ஒர்த் சால்விங். இதுல என்னால ஒர்க் பண்ண முடியுமா, ஒர்க் பண்ண முடிஞ்சிச்சுன்னா இதுல மஸ்கிட்டோவை எலிமினேட் பண்றதுக்கு எங்க வீட்டுல பண்ற ஒரு மெத்தடாலஜிய ஒரு ப்ராடக்டா என்னால செஞ்சு கொடுக்க முடியும். அந்த ப்ராடக்டை என்னால ப்ரொடியூஸ் பண்ண முடியும், அந்த ப்ராடக்டை என்னால கமர்ஷியல் பண்ண முடியும். அவ்வளவுதான் நம்ம வந்து இனோவேட்டர் ஆயாச்சு, ஆண்டர்பிரனரா மாறிடலாம். இந்த இதுல இந்த ஹண்டர் இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம்னா, இதோட டெக்னாலஜின்னு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். உள்ள ஒரு அல்ட்ரா வயலட் லைட் கொடுக்கறதுக்காக ஒரு சின்ன டியூப் லைட் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சிபியூல இருக்கிற ஒரு ஃபேன், ஒரு டிசி ஃபேன் இருக்கு. ஸோ அதுக்குரிய பவர் சப்ளை எல்லாத்தையும் அதோட ஹெட்லயே வர மாதிரி மவுண்ட் பண்ணி ஒரு சின்ன ஏசி பிளக், ஒரு சின்ன ஏசி பிளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதுல கீழே ஒரு சின்ன கண்டெய்னர் ஆட்ட கொடுத்துருக்காங்க. இந்த கண்டெய்னரை வந்து என்ன பண்ண போறோம், இந்த இதோட சேர்த்து ஹண்டரோட டாப்போட சேர்த்து we are going to attach. ஸோ அட்டாச் பண்ணிட்டோம்னா நார்மலா நம்ம இதை பிளக் பண்ண உடனே என்ன ஆக போகுது, ரெண்டு ஆக்டிவிட்டி நடக்க போகுது. ஒரு ஆக்டிவிட்டி வந்து இதுல அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகுது. இந்த டியூப்லைட் இஸ் ப்ரொடியூசிங் அல்ட்ரா வயலட் ரேஸ். இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் வரும்போது இன்னொரு ஆக்டிவிட்டி என்ன பண்ணுது, இந்த ஃபேன் வந்து ஒரு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் மேல இருந்து சக் பண்ணி கீழே வந்து ஃபோர்ஸ்டா தள்ளுற மாதிரி ஒரு ஃபோர்ஸை வந்து கிரியேட் பண்ணுது. இந்த ஃபேன் வந்து ரொட்டேட் ஆகுது. ஸோ இப்ப பேர்ட்ஸ் ஃபிளைஸ் லைட்னால இட் இஸ் இன்டியூஸ்டு அண்ட் கம்மிங் டுவர்ட்ஸ் த லைட். ஒரு லைட்டை பார்த்தோன்னே அந்த லைட்டை நோக்கி இட் இஸ் கோயிங் டு டிராவல். ஸோ அப்படி லைட்டை நோக்கி வந்த உடனே அந்த ஃபேனோட ஃபோர்ஸ்னால அது என்ன ஆகுது, புஷ் இன்டு த பேஸ்கெட்டுக்குள்ள வந்து மாட்டிக்குது. ரொம்ப சிம்பிள் டெக்னாலஜி. இப்போ பேட்லயாச்சும் நிறைய கொஞ்சம் ஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர்ன்ற ஒரு சர்க்யூட் இருக்கு. நம்ம செகண்ட் செமஸ்டர்ல தேர்ட் செமஸ்டர்ல எல்லா இன்ஜினியரிங்லயும் படிப்போம். ஸோ அந்த சர்க்யூட்டை வச்சுக்கிட்டு தான் தே ஆர் டூயிங் ஆர் ஒர்க்கிங் இன் த மஸ்கிட்டோ பேட். இந்த இதை பொறுத்த வரைக்கும், இந்த ஹண்டரோட மஸ்கிட்டோ ஃபைட்டரை பொறுத்த வரைக்கும் இதுல இருக்கிறது சிம்பிள் டெக்னாலஜி. ஒரு லைட்னால அட்ராக்ட் ஆகுது. அட்ராக்ட் ஆகிறத ஒரு ஃபேன் மூலமா என்ன பண்றோம், ஒரு பேஸ்கெட் குள்ள we are forcing the insect. ஸோ இவ்வளவுதான். இந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங் நம்மளால பண்ண முடிஞ்சிச்சுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இனோவேஷனோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். இனோவேஷனோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல we are there. ஸோ இதுல ஏதோ ஸ்கிரீன் நாட் விசிபிள் யாருக்கு? ஓகே, இப்ப தெரியுதுங்களா? ஸோ இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டோம்னா நம்ம இனோவேஷனோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல we are there. ஸோ இந்த ஸ்டெப்புக்கு வந்ததுக்கு அப்புறம்
எப்படி நம்மளோட ப்ராடக்டை டெவலப் பண்றது. ஸோ அதுக்கு ஒரு சின்ன அசைன்மெண்ட் கொடுத்துட்டு அதோட இன்னைக்கு கிளாஸை நம்ம முடிச்சுக்கலாம் இன்னும் ஒரு 5 minutesல. ஸோ நம்ம எப்பயுமே எம்பத்தைஸ் பண்ணணும். யாருக்காக நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்றோமோ அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றவங்க we have to realize ப்ராப்ளம் சால்வ் பண்றவங்களோட பிளேஸ்ல இருந்து we have to realize the problem. ப்ராப்ளம் சால்வ் பண்றவங்களோட பிளேஸ்ல இருந்து ரியலைஸ் பண்ணணும். எம்பத்தைஸ் டெக்னாலஜி ரெடினஸ் லெவல்னு ஒரு வார்த்தை பார்த்தோம். இப்போ எம்பத்தைஸ் பார்க்குறோம். எம்பத்தைஸ்னா என்னன்னா யார் எந்த கஸ்டமருக்காக நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்றோமோ ஆர் ப்ராடக்ட் செய்ய போறோமோ அந்த கஸ்டமரோட பிளேஸ்ல இருந்து we have to think, we have to work out. அந்த மாதிரியான ஆக்ஷனை தான் எம்பத்தைஸ்ன்னு சொல்றோம். அதுல இருந்து நம்ம வந்து என்ன ப்ராடக்ட் செய்ய போறோம்ன்றத டிஃபைன் பண்ணணும். அதை அடுத்து ஐடியேட் பண்ணணும். அடுத்து அதை ப்ரோட்டோடைப் மினிமல் வயபிள் ப்ராடக்ட் MVP ஆர் MUP மினிமல் யூசபிள் ப்ராடக்டா மாற்றணும். மினிமல் யூசபிள் ப்ராடக்டா மாற்றணும். அதுக்கப்புறமேட்டு அதை வந்து டெஸ்டிங் பண்ணணும். அதை டெஸ்டிங் பண்ணணும். டெஸ்ட் பண்ணிட்டு லேப்ல ஃபர்ஸ்ட் டைம் டெஸ்ட் பண்ணிட்டு அதுல ஃபீட்பேக் மூலமா திருப்பி எம்பத்தைஸ் பண்ணணும். நம்ம டிஃபைன் பண்ணதை கிளியர் பண்ணணும். திருப்பி ஐடியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் சின்ன கஸ்டமர் சர்க்கிள்ல வச்சு டெஸ்ட் பண்ணணும். அது மூலமா திருப்பி நம்ம ஐடியாவோ நம்மளோட டெஃபினிஷனையோ சைக்கிள் பண்ணணும். ஸோ அது மூலமா நம்மளோட எண்ட் ப்ராடக்டை டெவலப் பண்ணி கொண்டு வரணும். இப்போ நம்ம எடுத்துக்க போற ப்ராப்ளம் வந்து இப்போ ராபர்ட் பவுச்ல இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்னன்னா வெசல் கிளீனர். வெசல் கிளீனர் யாரெல்லாம் இதுல வந்து வீட்டுல பாத்திரம் கழுவிருக்கீங்க? சார் நான் பண்ணிருக்கேன் சார். சூப்பர். நான் பண்ணிருக்கேன். இன்னும் பண்ணிட்டே இருக்கேன். ஓகே, வெரி குட். நான் பண்ணிருக்கேன் சார். ஓகே, இப்ப நம்ம இந்த ராபர்ட் பவுச்சோட வெசல் கிளீனர் எவ்வளவுன்றத நம்ம நெட்ல பார்க்கணும். நெட்ல பார்த்த அமௌண்ட் நாங்க பார்த்த வரைக்கும் ஒரு 50,000 40,000 கிட்ட இருக்கு. ஸோ இவ்வளோ அமௌண்ட் பே பண்றதுக்கு எவ்வளோ கஸ்டமர் நம்ம வீடுகள்ல நம்ம அம்மா அப்பா ரெடியா இருக்காங்களா, நம்ம சித்தப்பா மாமா அக்கா அண்ணன் இவங்க எல்லாம் ரெடியா இருக்காங்களா? இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன சர்வே எடுக்கணும். உங்க வீட்டுல பாத்திரம் கழுவுறது ப்ராப்ளமா இருக்கா? பாத்திரம் கழுவுறதுக்காக நீங்க ஹவர்ஸ் கணக்குல ஸ்பெண்ட் பண்றீங்களா? அப்படி ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா அதுக்கு ஒரு ப்ராடக்ட் கொடுத்தா அந்த ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்களா? அப்படி வாங்கி யூஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்கன்னா என்ன மாதிரி உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வேணும்? ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கேட்கணும். ஃபர்ஸ்ட் அவங்கள்ட்ட இருந்து நிறைய கொஸ்டின் கேட்டோம்னா தான் அவங்க இடத்துல இருந்து எம்பத்தைஸ் பண்றது நமக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளமா இருக்கும். ஸோ கஸ்டமர்கிட்ட நான் டிஷ் வாஷர் ஒன்று பண்ண போறேன், வெசல் கிளீனர் ஒன்று பண்ண போறேன், அதுக்கு உங்கள்ட்ட இருந்து எனக்கு சில கொஸ்டினரிஸ் வேண்டியிருக்கு. கூகுள் ஃபார்ம் வந்து இப்போ எல்லாருக்குமே ஃப்ரீ தான் இருக்கு இன்னும். ஸோ அந்த கூகுள் ஃபார்ம்ல போட்டுட்டு நமக்கு தெரிஞ்ச எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை சர்க்குலேட் பண்ணுங்கன்னோம்னாலே ஒரு பேசிக்கா ஒரு 4-5 கொஸ்டின் மட்டும், உங்க வீட்டுல டிஷ் வாஷர் வேணுமா, எஸ் நோ, வேணும்னா எவ்வளோ அமௌண்ட் கொடுத்து நீங்க அதை பர்ச்சேஸ் பண்ண ரெடியா இருக்கீங்க? மார்க்கெட்ல இருக்கிறதோட ரேட் வந்து 40,000. 25,000க்குள்ள ரெடி பண்ணினா அதை பர்ச்சேஸ் பண்றதுக்கு ஆர் யூ ரெடி? ஓகே, உங்க வீட்டுல ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்க வந்து டிஷ் வாஷர் ப்ராடக்ட் இருக்கு 25ல இருக்குன்னா எத்தனை பேருக்கு அதை ரெக்கமெண்ட் பண்ணுங்க? இது மாதிரி பேசிக்கா சில கொஸ்டின்ஸ் கேட்டோம்னாலே நம்ம இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாமா வேணாமா, இது நமக்கு இந்த ப்ராப்ளம் ஒர்த் சால்விங்கா இல்லையான்றது தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறமேட்டு டிஃபைன் பண்றது. இப்போ நிறைய பேர் நம்மளே வந்து வெசல் கிளீன் பண்ணியிருக்கோம், இல்லாட்டி நம்ம அம்மாட்ட கேட்கலாம், மா வெசல் கிளீன் பண்ணும்போது என்ன செய்றீங்க, ஏமா வெசல் கிளீன் பண்றீங்க, என்ன வெசல் கிளீனிங்னா என்ன செய்வீங்க? இப்ப நம்ம வெசல் கிளீன் பண்ணணும்னு சொன்னவங்கள்ட்ட சில பேர்கிட்ட கேட்டோம்னாலே பாத்திரம் கழுவுறதுன்னா என்னமா அப்படின்னு கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்க? பாத்திரம் கழுவுறதுன்னா பாத்திரம் கழுவுறது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஒரு லேமேன் லெவல்ல ஓகே. நம்ம ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஒரு பிஸ்னஸ் மேன் ஐடியால இருக்கோம்னா அதை கிளியரா டிஃபைன் பண்ணாதான் நம்மளால செய்ய முடியுமா இல்லையான்றதுக்கு நம்ம வர முடியும். ஸோ இப்போ பாத்திரம் கழுவுறது அப்படின்றது என்னன்னா, நாங்கள் இது வரைக்கும் நிறைய கஸ்டமர்கிட்ட கேட்டதுல இருந்து நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டது, பாத்திரத்துல ஒட்டிக்கிட்டு இருக்க ஃபுட் பார்ட்டிகல்ஸை ரிமூவ் பண்றது ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், ஃபுட் பார்ட்டிகல் பாத்திரத்துல ஒட்டிக்கிட்டு இருந்ததுனால வர பாக்டீரியல்ஸ் ஆக்டிவிட்டியை ரிமூவ் பண்றது.
அந்த வெசலை நெக்ஸ்ட் யூஸுக்கு ரெடி பண்ணி வைக்கிறது. இந்த 3 தான் வெசல் கிளீனிங் அப்படின்னு சொன்னாங்க. இதுல இருந்து யாராச்சும் நான் இல்ல சார் இது வெசல் கிளீனிங் இல்ல அப்படின்ற மாதிரி யாராச்சும் இருந்தீங்கன்னா மட்டும் மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. ஃபுட் பார்ட்டிகல்ஸை ரிமூவ் பண்றது, ஃபுட் பார்ட்டிகல்னால வந்த பாக்டீரியாவை ரிமூவ் பண்றது, அந்த பாத்திரத்தை ரீயூஸ் பண்றதுக்கு ரெடி பண்ணி வைக்கிறது. இதுதான் பாத்திரம் கழுவுறது அப்படின்னு நாங்க வந்து டிஃபைன் பண்ணணும் நிறைய பேர்த்த பேசினதுல இருந்து. எல்லாரும் எஸ்னா எஸ்னு ஒரு தடவை சொல்லிருங்க. நான் அடுத்த பாயிண்ட்க்கு போயிடலாம். சூப்பர். ஓகே, வெரி குட் வெரி குட். இப்போ பாத்திரம் கழுவுறத வெரி குட் தேங்க் யூ. இப்போ பாத்திரம் கழுவுறத எப்படி நம்ம வந்து ஒரு ப்ராடக்டா செய்யலாம் அப்படின்னு நாங்க பார்க்கும்போது எல்லா பாத்திரத்துக்கும் செஞ்சோம்னா ரொம்ப கஷ்டம். இதுல வந்து அவங்களும் பவுச்லயும் ரோபோட் பவுச்லயும் பாத்தீங்கன்னா ப்ரீ வாஷ் அப்புறமேட்டு வாஷ் அப்படின்னு ஒரு 3 ஸ்டேஜா கொடுத்துருந்தாங்க. நாங்களும் நிறைய பேர்த்த கேட்ட வரைக்கும் பாத்திரம் கழுவுறதுன்னா என்ன அப்படின்னு. ஏன்னா எங்க வீட்டுல இந்த பேண்டமிக் ஃபுல்லா போட்டு நம்மளே கழுவ விட்டு கொடுமைப்படுத்திட்டாங்க. ஸோ அப்போ அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு எங்க அம்மாட்ட எல்லாம் கேட்டு பழகின டெக்னிக் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பாத்திரத்துல லேசா தண்ணியை தெளிச்சு கவுத்து வச்சிட சொன்னாங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஆர் 3 மினிட்ஸ் கழிச்சு அந்த பாத்திரத்தை அலசினோம்னா அந்த பாத்திரமும் ஃபுட்டும் ஒட்டிக்கிட்டு இருக்கிற அந்த பைண்டிங் ஆர் அந்த க்ளூ, ஃபுட்ல இருந்து வந்த க்ளூனால அந்த பாத்திரத்தோட ஒட்டிக்கிட்டு இருக்கிற ஃபோர்ஸ் வந்து என்ன ஆயிரும், கொஞ்சம் ஃபிளெக்சிபிள் ஆயிருது. அதுக்கப்புறமேட்டு அதை வந்து லேசா வாட்டர்ல வாஷ் பண்ணோம்னாலே அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் வந்து என்ன ஆயிருது, ரிமூவ் ஆயிருது. ஸோ இதை தான் நாங்கள் ப்ரீ ப்ராசஸிங் ஆர் ப்ரீ வாஷ் அப்படின்னு சொன்னோம். ஸோ இதுல என்ன பண்றோம், லேசா தண்ணியை தெளிச்சு கவுத்து வச்சுட்டு ஒரு 2 செகண்ட் கழிச்சு இது பண்ணா. ராபர்ட் பவுச்ல என்னடா பண்றான்னு அப்படின்னு எடுத்து படிச்சு பார்த்தோம். அவங்களோட ஆக்டிவிட்டி என்னன்னு பார்த்தோம். அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீமை வந்து சென்ட் பண்றாங்க. அந்த ஸ்ட்ரீம் மூலமா அந்த வெசலுக்கும் ஃபுட்டுக்கும் பார்ட்டிகளுக்கும் இடையில இருந்த பாயிண்டிங் ஆர் க்ளூ ஆக்டிவிட்டி வந்து என்ன ஆயிருது, ஃபிளெக்சிபிள் ஆயிருது. ஸோ அந்த ஸ்ட்ரீமிங்கை தான் நமக்கு தண்ணி தெளிச்சு கவுத்து வைக்கும் போது அதுல நேச்சுரல் ஹீட்னால அந்த ஸ்ட்ரீம் ப்ரொடியூஸ் ஆகுது. அதனால வந்ததுல அந்த க்ளூவிங் ஆக்ஷன் வந்து என்ன ஆயிருது, நமக்கு எலிமினேட் ஆகுது. ஃபுட் பார்ட்டிகல் ஈஸியா வெசல்ல இருந்து பிரிஞ்சு வந்துருது. ஸோ இதுல நம்ம இன்னும் ஏதாச்சும் இன்னோவேட்டிவா பண்ணணும். இப்ப ராபர்ட் பவுச் ஆல்ரெடி வந்துட்டான், நம்ம இதை தாண்டி ஏதாச்சும் பண்ணணும்னா என்ன செய்யலாம் அப்படின்னு நிறைய பேர்கிட்ட பேசணும். அப்ப நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, எங்க வீட்டுல ஆர்ஓ யூஸ் பண்றோம், ஆனா ஆர்ஓல போற வாட்டர்லாம் வேஸ்டா போகுது. அப்புறம் அதுல நிறைய ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருந்தோம், ஆர்ஓ வாட்டரை வேற எங்கேயாச்சும் யூஸ் பண்ண முடியுமான்னு. அப்ப சிங்கப்பூர்ல பேசும்போது தான் சொன்னாங்க, நாங்க வந்து தண்ணி வீட்டுல யூஸ் பண்றதுக்கு ஒரு டாக்ஸ் கட்டுறோம், அப்புறம் வீட்டுல வேஸ்ட் பண்றதுக்குன்னு ஒரு டாக்ஸ் கட்டுறோம். அதனால வேஸ்டேஜை குறைக்கிறதுக்கு எங்களோட வாஷிங் மிஷினோட வர அவுட்புட் எல்லாம் எடுத்து பக்கெட்ல பிடிச்சி வச்சு அதை வந்து திருப்பி டாய்லெட் யூஸுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் நாங்க. ஓ, இது சூப்பர் ஐடியா இருக்கு. இதே மாதிரி நம்ம ஆர்ஓவையும் டாய்லெட் யூஸ்க்கு பண்ணலாமா அப்படின்லாம் யோசிச்சுக்கிட்டோம். டாய்லெட் யூஸ்க்கு பண்றதுக்கு பதிலாக நம்ம ஏன் ப்ரீ வாஷ்க்கு யூஸ் பண்ணிக்க கூடாது? எப்படின்னாலும் ஆர்ஓல இருந்து வரப்போற வாட்டர் வந்து சால்ட்டியா இருக்க போகுது, அவ்வளவுதான். அதை ப்ரீ வாஷ்க்கு யூஸ் பண்றதுனால எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அதுல இருக்க பாக்டீரியாவும் ரிமூவ் ஆக போகுது, சால்ட்னால பாக்டீரியாவும் ரிமூவ் ஆக போகுது. அதனால நம்ம ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இது பண்ணோம். இதை வந்து நிறைய ப்ரோட்டோடைப் செய்யணுமே, இதை என்ன பண்றது, எல்லா வெசலுக்கும் செய்ய முடியாது என்னும் போதுதான் சரி பிளேட்ஸ் மட்டும் கழுவுற மாதிரி ஒன்று செய்வோம், ஹோட்டல்ஸுக்கு டீ ஷாப்ஸ்க்கு எல்லாம் கொடுக்கலாம், அதுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா பண்ணலாம் அப்படின்ற ஸ்டேஜ்ல நாங்க வந்து இப்ப இருக்கோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸ்ல யாராச்சும் ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருந்தீங்க, வெசல் கிளீனர் சம்பந்தமா ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருந்தீங்கன்னா எங்களை அப்ரோச் பண்ணுங்க. உங்க ஹெச்ஓடி மூலமாவோ இல்லாட்டி உங்க கிளாஸ் அட்வைசர்ஸ் மூலமாவோ எங்களை அப்ரோச் பண்ணுங்க. அது மூலமா நம்ம வந்து இந்த வெசல் கிளீனிங் ப்ராஜெக்ட்ல we may get associate and work. இல்ல சார் அப்படின்னா எங்களோட மெயில் ஐடி எடுத்துக்கோங்க, edscell@ksriet.ac.in. ஃபோன் நம்பர் ஒரு ஸ்னாப்ஷாட் அப்படியே கேப்சர் பண்ணிக்கோங்க. ஸோ ஐடியா வேணும்னா ஐ டூ இன்ஜினியரிங் ஆக்டிவிட்டி, இன்ஜினியரிங் ஆக்டிவிட்டி பண்ண தான் நமக்கு ஐடியா வரும். இதுல நம்ம பண்ணக்கூடிய இன்னொரு ஈஸியான இன்ஜினியரிங் ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ எல்லார் வீட்லயும் டியூப் லைட் இருக்கு. ஸோ பிலிப்ஸ்ல இனோவேஷன் அண்ட் யூ அப்படின்றது தான் அவங்களோட லோகோவா இருக்கும். இப்போ பிலிப்ஸ்ல இருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு எல்இடி லேம்ப் கொடுத்துருக்காங்க. இந்த எல்இடி லேம்ப் பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் செமஸ்டர்ல எல்லாருமே வந்து லேப் ஆக்டிவிட்டி படிப்பீங்க. அதுல டியூப் லைட் ஃபிட்டிங்ல பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர் அப்படின்னு நிறைய இருக்கும்.
இந்த எல்இடி லேம்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்க போறது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வயரிங் ஒரு எண்ட்ல மட்டும்தான் நம்ம வந்து அந்த லேம்பை வந்து வயர் பண்ண போறோம். மித்தபடி நமக்கு ஸ்டார்டரோ சோக்கோ எதுவுமே நம்மளோட இதுல இருக்க போறது இல்ல. செகண்ட் சைடு ஒரு ஹோல்டர் இருக்கும், இருந்தாலும் அந்த ஹோல்டரை யூஸ் பண்ண போறது இல்ல. பிலிப்ஸ்ல கொடுத்திருக்க எல்இடி பல்பு உள்ள வந்து எல்இடி ஸ்ட்ரிப் வச்சிருக்காங்க. அதோட லேம்ப்ல பாத்தீங்கன்னா ஒரு எண்டு மட்டும் கொஞ்சம் கோட்டட் கொடுத்து அவங்களோட கம்பெனி நேம் கொடுத்திருப்பாங்க. அந்த கம்பெனி நேம் வந்து we have to hold in the wiring side. நமக்கு எந்த சைடு ஏசி வயர் பண்ணிருக்கோமோ அந்த சைடு மட்டும் அந்த லேம்ப் வர மாதிரி ஹோல்டருக்கு மட்டும் கனெக்ஷன் கொடுத்துட்டோம்னா போதும். நம்மளோட டியூப் லைட், வீட்டுல இருக்க டியூப் லைட் என்ன லைட்டா மாறிடும், எல்இடி லைட்டா மாறிடும். நீங்க இத ஒரு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செஞ்சு படிச்சு பார்க்கலாம். அப்படி முடியாட்டிலும் இப்போதைக்கு என்ன பண்ணலாம், நம்மளோட செகண்ட் செமஸ்டர் வரும்போது டியூப் லைட் நடத்தும் போது இந்த எல்இடி லேம்பா கன்வெர்ட் பண்றது எப்படின்றதையும் படிச்சீங்கன்னா ஐடு இன்ஜினியரிங் ஆக்டிவிட்டி பண்ண ஐடியா நிறைய வந்துடும். ஐடியா வந்துச்சுன்னா நம்ம ஒரு ப்ராடக்ட் கம்பெனியா லான்ச் ஆயிடலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் லிசனிங். ஸோ இனோவேஷன்ல இருந்து நம்ம 2-3 வார்த்தைகள் கத்துருப்போம்னு நினைக்கிறேன். டெக்னாலஜி ரெடினஸ் லெவல், எம்பத்தைஸ் அண்ட் ஐடியாவை எப்படி டெவலப் பண்றதுன்னு. கண்ணன் சார், தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சார் ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் ஸ்பீச். அண்ட் இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல நீங்க நிறைய வீட்டுல கஷ்டப்பட்டு இருக்கீங்கிறது தெரியுது. இருந்தாலும் சொல்ற மாதிரி, அதாவது ஒரு விஷயங்கள் நம்ம கஷ்டப்படும் போதுதான் அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற அந்த ஐடியா நமக்கு வரும் இல்லையா? ஸோ நீங்க எடுத்த அந்த டாபிக், இட் இஸ் வெரி ஆப்ட் டாபிக். சரி, ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. Students interaction. Yes sir. Do you want to ask anything with Hari sir? One or two questions may be permitted. Yes, students. Hello. Students chat பண்ணிட்டு இருக்காங்களா? Dear students, interact with her guest. No doubt. So students no doubt அப்படின்றாங்க. So I think sir has clearly given all the instructions, I think. Okay, suppose as sir told you, if you have any doubt or if you have any idea, sir இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி, if you have any doubt, you can contact our Hari sir with his mobile number or his mail ID. Sir, நாங்க அந்த உங்க mail ID உங்க phone number we will post in our group also, sir. Okay sir, thank you. Okay sir, okay. Selvaraj sir. Hello sir. Sir, vote of thanks முடிச்சிட்டு. Vote of thanks. It's my privilege to have been asked to propose a vote of thanks on this occasion. On behalf of Science and Humanities, I extend a very heart vote of thanks to the chief guest who spared time from his busy schedule to grace the occasion. I thank you, sir. I thank our beloved principal, sir, for making us this program. Thank you, sir. I wholeheartedly thank all department HODs. It's my duty to thank all faculty members. I mention my deepest sense of appreciation to all the students. Once again, thank you all. Thank you, ma. Thank you. Thank you, Okay, Mehdi. thank you, sir. Hari sir. Thank you, sir. Sir, Hari sir, thank you. Thank you sir, thank you. Okay, my dear students, do you want break? Otherwise, shall we continue the next session? Break, sir. இது உடனே வருது பத்தியா? யாரு சொன்னது?
இன்டராக்ஷன்ல கொஸ்டின் கேளுங்கம்மானா வர மாட்டேங்குது. பிரேக் இமிடியட்லி. ஓகே சார். நேச்சர் இல்ல, இட்ஸ் நேச்சர். பட் என்ன சொல்றேன் அப்படின்னா அந்த இன்டராக்ஷன் அப்படிங்கிறது கொஞ்சமாச்சும் வந்து வேணும் அப்படிங்கிறேன். இன்னும் யூஆர் நாட் கம்மிங் டு தட் பாயிண்ட். தட் இஸ் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நம்ம வந்து பர்சன் இன்டராக்ட் பண்றதுக்கும் இன்டெரக்டா நம்ம வந்து எப்படி வேணாலும் நம்ம ஆன்லைன்ல இருக்கிறனால வி கேன் ஆஸ்க் எனி கொஸ்டின் வித்தவுட் எனி ஹெசிடேஷன். ஃபீல் ஃப்ரீ டு டாக் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. அட்லீஸ்ட் அடுத்த செஷன் வந்து மிஸ்டர் சசிகுமார் அப்படிங்கிறவர் ஹி இஸ் கம்மிங் ஃப்ரம் குரூட்டன் லிமிடெட். ஓகே, ஸோ அவர் வந்து கண்டிப்பா வந்து இஸ் ஆல்சோ engineering student is going to share with you many things. ஸோ நீங்க வந்து என்ன பண்ணா கண்டிப்பா அதுல வந்து இன்டராக்ட் பண்ணணும். இன்டராக்ட் பண்ணுனீங்க அப்படின்னா தான் அந்த ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்கல்ட்டியோ ஒரு வாட்டர் மேபி ஓகே நம்ம வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது அவங்க ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிற ஒரு அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நீ வந்து ஒரு இடத்துல தனியா பேசிட்டு இருக்க அப்படின்னா உங்ககிட்ட யாராச்சும் வந்து ஒரு இன்டராக்ட் பண்ணாதான் he will be satisfied. Okay, so at least I am expecting more interaction in the next session. So dear students, sharply join at 10:50 for that session. So 20 minutes break. எல்லாரும் போயிட்டு நீட்டா ஒரு ஸ்நாக்ஸ் டீ சாப்பிட்டுட்டு 10:50க்கு வந்து ஃப்ரெஷ்ஷா உட்காருறீங்க. ஸோ ஷார்ப்பா 10:50க்கு வந்துடுறீங்க. 10:55க்கு நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, டோன்ட் மேக் லேட். தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சரி நம்மளும் கேண்டீன் போயிட்டு வந்துடலாமா சார்? தேங்க்யூ சார். ஓகே ஓகே, அவங்கவங்க நியர்பை கேண்டீன்ல அவங்கவங்க பாக்கெட்ல இருக்கிற மணி கொடுத்து சாப்பிட்டு சீக்கிரம் வந்துருங்க. சார் நீங்க செல்வராஜ் தான் ஹோஸ்ட், அவர் தான் நமக்கு வாங்கி தரணும் சார். உடனே வாங்க. பாத்தீங்களா, அவரு தைரியமா கேண்டீன் வாங்காம பாரு. இப்ப நீங்க போக முடியுமா? அதான் பாருங்க. யார் பாட்டு போடுறது? ஏதோ சந்தோஷமா இருக்குன்னு போடுறாங்க. சரி போடுங்க, அதனால ஒண்ணும் தப்பு இல்ல. நேத்து அகிலம் மேடம் சொன்ன மாதிரி சப்போஸ் எப்ப நம்ம ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்றோமோ இல்ல எப்ப ஃப்ரீ மைண்ட், நாட் ஓன்லி ஸ்ட்ரெஸ், whenever we think to change our something or relaxation, we must have something. Okay, so அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம சாங்ஸ் கேட்கலாம், இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபோன் பண்ணி பேசலாம் இல்லையா. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரீயா இருக்கணும் இல்லையா. இருக்குது. சொல்லுங்க சார். ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிட்டுலாங்க சார். ஐயோ சாப்பிடுங்க. ஹலோ, இதெல்லாம் போட்டு இருப்பீங்க நீங்க, எது வேணுமோ அதை விட்டுறீங்க. ஸ்டாப் பண்ணுங்க. இதெல்லாம்